நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட்ட கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி விறகடுப்பில் வந்து கத்திரிக்காவை சுட்டு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 5 கத்திரிக்காய் சுட்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட விறகடுப்பு இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கேஸ்லேயே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கம்பியில் குத்தி நீங்கள் அப்படியே வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 5 தக்காளியுமே எடுத்திருக்கேன். ஒரு சாம்பார் ரசத்துக்குலாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் இந்த ரெசிபி. எங்கள் மாமாக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது. நாங்களுமே சொரக்காய் சாம்பார் வச்சுருந்தோம். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கத்திரிக்காவை இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ஏன் வந்துட்டு க்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வீட்டு சமையல் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட போகிறாங்க. நம்ம வந்து ஏதோ கடையும் வைக்கல, நம்ம யாருக்கும் சேல் பண்ண போகிறதும் கிடையாது. அதனால் நம்ம ஹைஜீனிக்காக தான் செய்வோம். அதனால் வந்து நான் க்ளவுஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம தக்காளியுமே அதே மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையுமே வந்துட்டு நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதையுமே இந்த மாதிரி உடச்சிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்க பச்சை வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மிளகா வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெயுமே சேர்த்துக்கலாம். பச்சை எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நம்ம மிளகா வறுத்துருந்த எண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தயிர் சாதம், பழைய சாதம், சாம்பார், ரசம் அப்படி எல்லா குழம்புக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக டேஸ்ட்டு பார்க்க என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு. எனக்கு இப்போவே எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருந்துச்சு.